தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்கர பயிற்சி. ரிஷபராசி, மிருகசீரிட நட்சத்திரம். இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து வக்கரமாகிறார். சனி வக்கரமாகக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி வரைக்கும் இந்த 2 நட்சத்திரத்தில் வக்கரமாக இருக்கிறார். 2025க்கு பிறகு, அதாவது 25 ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு 2024 வேலை சிக்கலை கொடுத்தது. வேலையில் ஒரு சில மாற்றங்கள். அஷ்டம சனியில் கூட நான் நல்லா இருந்தேன் சார், ஆனால் அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு தான் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன், அது மாதிரி சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம 9ஆம் இடத்துக்கு சனி வந்தால் நல்லது பண்ணுவார், 10ஆம் இடத்துக்கு சனி வந்தால் நல்லது பண்ணுவார், 11ஆம் இடத்துக்கு சனி வந்த பிறகு நல்லது பண்ணுவார். இப்படியே நிறைய போயிடுச்சு. உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி இந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு தான் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். 9ஆம் இடத்துக்கு சனி வந்த பிறகு, அப்போ 9ஆம் இடத்துலேருந்தே ஒரு சில பேருக்கு ஆரம்பிச்சிருக்கலாம். 9ஆம் இடம் அப்படின்னாக்கா 2020 ஒரு சனி பயிற்சி வந்தது இல்லையா, அதிலிருந்தே தொழில், வேலைவாய்ப்பு எல்லாமே எனக்கு கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம். இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசியில் பொதுவாகவே. இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி 2025 வந்த பிறகு சனி பார்வை ராசிக்கு, இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துக்கும் சந்திரன் இருக்கிறதுனால இந்த ராசிக்கு சனியோட பார்வை. இந்த சனி பார்வை பட்டதுலேருந்தே நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கு. வேலை வாய்ப்பு ரீதியாக நிறைய சிக்கலை கொடுத்துருக்கு. குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்துருக்கு. நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம், அதாவது திருமணம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், தடையாக இருக்குது. இல்லை வாரிசுகளுக்கு திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடையாக இருக்குது. சுப விசேஷங்கள் நிறைய தடையாக இருக்குது. இது மாதிரி நிறைய கவலைகள் இருந்தது. அந்த கவலைகள்லாம் தீருமா? இப்போ குரு பயிற்சி ஆனால் தீரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று சனி பயிற்சிக்கு பிறகு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எதுவுமே தெரியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தசா புத்தி. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி நகரக்கூடிய இடம். சனி உங்களுக்கு நல்லா தானே இருக்கார், ஏன் அப்போ கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா சனி பார்வையில் மாட்டக்கூடிய கிரகங்கள். இப்போ மீனராசியில் சனி வந்த பிறகு ஒரு சில பேருக்கு மீனராசியிலே ஒரு 3 கிரகங்கள் இருக்கலாம். அப்படி இல்லை சனி பார்க்கக்கூடிய இடத்துல பகை கிரகங்கள் இருக்கலாம், இல்லை வக்கர கிரகங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய உங்களுக்கு சிக்கலை கொடுத்துருக்கும். இது வரைக்கும் மன உளைச்சலை கொடுத்துருக்கும். அதெல்லாம் மாறுமா? இந்த சனி வக்கர காலத்தில் மாறுமா? கண்டிப்பாக மாறும். ஒரு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்கள் கொடுக்கும். இது தசாபுத்தி ரீதியாக பார்த்தோம்னால் மிருகசீரிட நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா நான் 6 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஏன்னா முதல் பாதம் 2ஆம் பாதம் இதில் தான் இருக்கும். அப்போ 6 வருடம் நம்ம கணக்கில் எடுத்துட்டால் கூட 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை, 6 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24. இப்போ 24 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை நடக்குமா? இந்த ராகு தசை எப்படி இருக்கும்? படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? 16 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும். ஏன்னா படிக்கிற காலகட்டம் தான். ஒரு சில பேர் 20, 21 படிப்பு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. 22, 23 வேலை கிடச்சிரும், வேலைக்கு போயிடுவாங்க. இல்லைனா வேலை தேடிட்டு வருவாங்க. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்துலேயும் ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு வரலாம். போன வருஷம் சனி வக்கரத்துக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, நான் நல்லா இல்லை, எனக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்போ இந்த சனி வக்கர காலத்தில் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் 16 to 22, 24 வயசு வரைக்கும் படிப்பு நல்லாயிருக்கும். சனி பார்வை இந்த ராசிக்கு பட்டதுலேருந்தே நிறைய தாமதத்தை கொடுத்துருக்கு. நிறைய முன்னேற்றங்கள் இல்லை. நிறைய முயற்சி பண்ணேன், ஆனால் சரியான இது கிடையாது, எனக்கு கெயின் இல்லை, வளர்ச்சி இல்லை. நிறைய எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபெயில் ஆகிருக்கு, அரியர் கூட நிறைய வச்சுருக்கேன். இது மாதிரிலாம் நிறைய போராட்டங்களை கொடுத்துருக்கு. இப்போ குருவும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சமாகி நிற்கிறார், முயற்சி ஸ்தானத்தில். அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு வேகத்தை கொடுக்கும் அந்த குரு. இப்போ குருவுடைய பார்வையும் சனி வக்கரமாகக்கூடிய கிரகத்துக்கு குரு பார்வை இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு ஒரு வலு கொடுக்குது. சுய ஜாதகத்தில் தசாபுத்தியாக சரியில்லைன்னா கூட இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்காது. ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறோம், இப்போ திரும்ப நான் கஷ்டப்படணுமா அப்படின்லாம் கிடையாது. ஒரு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ படிப்பு ரீதியாக நல்லாவே இருக்கும். பொதுவாகவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தசைகள் உங்கள் சுய ஜாதகத்தில் சரியில்லைன்ற பட்சத்தில் நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதுன்னு வச்சுப்பேன். ஒரு சில ஜாதகத்தில், ஒரு சிலருக்கு இல்லை, நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனால் அதுக்குண்டான பலனை எப்போ கொடுக்க ஆரம்பிக்குன்னா இப்போயே கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு படிப்பில் ஒரு சில பேருக்கு தடையை வச்சிடலாம்.
படிப்பு தடைப்பட்டுருது, இல்லை வந்து லவ் சம்மந்தப்பட்ட ஒரு உணர்வுகள் வர்றது, அந்த வழியில் போகிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் சைடு லவ். இன்னொன்று அது கூட இருக்காது ஒரு சில பேருக்கு, ஆனால் கெட்ட பேர் இடம்லாம் எடுப்பாங்க. இப்போ அப்பா அம்மாவுக்கு அகைன்ஸ்டாக போகிறது, தவறான வழியில் போகிறது, தவறான பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது இல்லையா? இந்த பழக்க வழக்கங்களில் போயிட்டு அவங்களோட இந்த காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அவங்க சுய ஜாதகம் சரியில்லை, பின்னாடி வரக்கூடிய தசை உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போவே நம்ம உஷாராகிறது நல்லது. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய தசைகள் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ காலவாரி விட்டுரும். டோட்டலாகவே வந்து படிப்பில் தடையை கொடுத்து எல்லாமே தசை மாற்றி விட்டுச்சுனாக்கா பின்னாடி நல்லாயிருக்கும், உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நல்லாயிருக்கும், நீங்களே கஷ்டப்படுவீங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வயது காலகட்டத்தில் எந்த அளவுக்கு முடியுமோ படிச்சிருங்க. உங்களோட வாரிசுகள் வந்து இப்போ மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருக்காங்க, ரிஷபராசியில் இருக்காங்க அப்படின்னாக்கா பொதுவாகவே எல்லா ராசிக்குமே இந்த வயது காலகட்டத்தில் படிச்சிடுறது நல்லது. என்ன அந்த அளவுக்கு படிக்க முடியுமோ, படிக்க வைக்க முடியுமோ படிக்க வச்சுருங்க. ஒரு சில பேருக்கு சரியில்லை, சரியான பாதை இல்லை, அவங்களுக்கு வந்து சரியான ஒரு பாதையில் போகல அப்படின்னா நீங்கள் தான் பொறுப்பெடுத்து அவங்கள வழிநடத்தி போகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, பின்னாடி தான் அவங்க வந்து கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அப்போது இந்த வயசுக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ, அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இருக்குது இல்லையா, நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஜென்ரேஷன், அதாவது எதிர்காலம் வந்து நிறைய விஞ்ஞான வளர்ச்சிகள்லாம் இருக்குது, அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம குவாலிஃபிகேஷனை கையில் வச்சுக்கணும். அதுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. படித்தவங்களும் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்ல, அவங்க தவறான பாதையில் போக மாட்டாங்க, தவறான முடிவுகளை எடுக்க மாட்டாங்க, எதையுமே தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே கொடுக்கும். ஒரு சில ஜர்க்கு வரலாம், அதாவது சின்னதாக ஒரு வரலாம், அந்த டைமில் சமாளிக்கக்கூடிய தன்மையை இந்த படிப்புங்கிறது கொடுக்கும். எதையுமே பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அது கொடுக்கறது வந்து இந்த படிப்பு தான். படிப்புங்கிறது பொதுவாகவே நல்லது. இப்போ 20 வயசுக்கு மேலே வேலை தேடக்கூடிய இடத்துல இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வேலை நல்லாயிருக்கும். இப்போல்லாம் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல, இப்போ வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு சேஞ்சஸை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். 20-22 வயசில் இருக்கிறீங்கனாக்கா மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு வேலை கிடைச்சா கூட அந்த வேலைங்கிறது கொஞ்சம் சரி இருக்காது. ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வேலை, இல்லை தூரம் போயிட்டு செய்கிற வேலை, அது மாதிரி தான் இருக்கும். 24 வயசுக்குள்ளே இந்த ராகுதசை முடிஞ்சு குருதசை ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களுக்கு இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், அந்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த தசையே நல்லா இல்லைனா கூட ஒரு வேலையை கொடுத்துரும். அந்த வேலை தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது ராகுதசை முடிகிற தருவாயில் இருந்தீங்களா மட்டும்தான் உங்களுக்கு வேலை சேஞ்சஸ் வரும். இப்போ வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கும். சுய ஜாதகத்தில் சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த ராகு இருந்தால், ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தால் கன்ஃபார்மாக வந்து வெளிநாடு வேலை வாய்ப்போ இல்லை வந்து ஒரு வேலை நல்ல வேலை கிடைக்கிறது இந்த காலகட்டங்களில் உண்டு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருந்தா கூட அந்த திருமணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகும். அடுத்து வந்து குருதசை 24 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு குருதசை வரும். குருதசை ராசிக்கு 8 தசை, 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதி தசை, இன்னொன்று லாபஸ்தானாதிபதி. லாபஸ்தானத்தை வந்து நம்ம சொல்லாமல் கூட விட்டுடலாம், ஏன்னா அந்த இடத்துல வந்து சனி இருக்கிறார். சனிக்கு வந்து குரு பார்வை இருக்குது, அதெல்லாம் சிறப்பு. ஆனால் அட்டமாதிபதி தசை அப்படின்னாக்கா நிறைய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை. இதில் வேலையில் இருந்தால் மட்டும் நல்லாயிருக்கும். எம்ப்ளாயாக இருக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீங்க, இல்லை வேலைக்கு கூட போகாமல் இருக்கிறீங்களா கூட அது அளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலம். தொழில் செய்கிறங்க அப்படின்னாக்கா ரொம்ப உஷாராக பண்ணுங்கள். சனி பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. 2025 இந்த ரிஷபராசிக்கு சனி பார்வை இருக்குது. நிறைய தடை தாமதங்களை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இப்போ சனி வேற வக்கரமாகிறார் 11ஆம் இடத்துல. இப்போ 2ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் வக்கரமாகிறது. உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து ரேவதி நட்சத்திராதிபதி புதன் இருக்கார் இல்லையா, சனி பார்வையில் இருந்தாலோ, சனி நகரக்கூடிய இடத்துல இருந்தாலோ, இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் வக்கரமாக இருந்தால் தான் உங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், இல்லைனா வராது, நல்லாவே இருக்கும். வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும், வேலையில் சிக்கல் வராது. அந்த வக்கரமாக இருக்கிறதும் சனி பார்வையில் இருக்கிறதும் இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல இருக்கிறதும் இந்த புதன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வேலையில் ஒரு சில சிக்கலை கொடுக்கலாம். அதிலே குருதசை வேற, இந்த நட்சத்திராதிபதி வேற, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் சனி பார்வைங்கிறது டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ 8ஆம் அதிபதி தசையில் ஒரு வேலை கிடச்சிருக்கும், அந்த வேலையில் வந்து பதவிகள் வந்து உயர் பதவி இல்லாமல் பார்த்துக்கும், வளர்ச்சி இல்லாமல் பார்த்துக்கும். இது மாதிரி வளர்ச்சி இல்லாமல் பார்த்துக்கும் அப்படின்னாக்கா நம்ம எதிர்ப்பு நிறைய வந்துனே இருக்கும். 1 லட்ச ரூபா சம்பளத்தில் இருந்தால் கூட சரி, அந்த வேலையில் அப்படியே தான் இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அப்படியே தான் இருப்பாங்க. இல்லைனா ஒரு சில பேருக்கு வந்து வேலை மாறினே இருக்கும், ஒரே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, சரியான வேலை அமையாது. அது மாதிரி இந்த குரு தசையில் கொடுத்துட்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. தொழிலில் இருக்கிறவங்க முதலீடு அதிகமாக போடாமல் பார்த்துங்க. இந்த டைமில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், முதலீடு அதிகமாக போடணும் அப்படின்லாம் நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. அதை சமாளிக்க முடியுமா அப்படின்னு பார்த்து மட்டும், உங்களுடைய தொழில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை பார்த்து நீங்கள் முதலீடு பண்ணுறது நல்லது குரு தசையில் இருக்கிறவங்க.
பெரிய கெடுபலன்கள் கிடையாது குரு தசையில். ஏன்னா சனி பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படின்றதுனால எதையுமே சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல குரு வக்கரமாக இருந்து தசை பண்ணார், சனி பார்க்கக்கூடிய இடத்துல குரு வக்கரமாக இருந்து தசை பண்ணார், கொஞ்சம் சிக்கல் இருக்குது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக ரெண்டுமே. ஏன்னா 2 இடத்துல இருந்து தான் நமக்கு வந்து வருமானம் வரணும். எங்கெல்லாம் வருமானம் வருதோ அந்த இடம்லாம் லாக் பண்ணும், அந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும். அதை எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் சமாளிச்சிங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பேர் திருமண வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க, திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, திருமணத்தை கொடுத்துரும். சனி வக்கரத்தில் திருமணத்தை கொடுத்துரும், திருமண தடைகள் வைக்காது. திருமணம் ஆகியிருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை வைக்கும், அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் வந்து சிக்கலை வைக்காது. ஆனால் உங்களுக்கு வேலை சரியில்லை அப்படின்னா, வேலை சரியில்லை, எனக்கு தொழில் கொஞ்சம் மந்தமாக போயிட்டுருக்கு, ஏதோ போயிட்டுருக்கு சார், அவ்வளோதான், பெரிய வளர்ச்சி ஒன்றும் இல்லை அப்படின்னா குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்கோம். உங்கள் சுய ஜாதகம் அப்படி தான் இருக்கும். அதே ஒரு 2 லட்சம் 5 லட்சம் அதிகப்படியான நல்ல ஒரு சம்பளத்தில், நல்ல ஒரு ஐடி துறையில், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில், பெரிய இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையில் நல்லா இருக்கிறாருங்க, இவர் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கலை எப்படி வச்சுருக்கோம் அப்படி தான் இருக்கும் உங்கள் சுய ஜாதகம். ஒரு இடத்துல நல்ல ஒரு பொருளாதாரம், பலமான ஒரு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கலை வைக்கும். எதுவுமே வந்து நம்ம அனுசரித்து போகிறது நல்லது. எப்படியும் குரு தசை, இது அஷ்டமாதிபதி தசை இல்லையா, சுக்கிரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது. ஒரு பக்கம் நல்லது செஞ்சுட்டு ஒரு பக்கம் கெடுதலை பண்ணும். அந்த கெடுதல் செய்யக்கூடிய வாழ்க்கை இருக்கு பாருங்க, நீங்கள் எங்கே இருந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து சுயமாக அது நல்ல ஒரு முடிவு எடுத்து அது வந்து வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுதான் சக்ஸஸை கொடுக்கும். எல்லாமே கொடுத்துச்சிங்க, ஆனால் வந்து குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி கொடுக்கல அப்படின்னு ஒரு சில பேர். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியே இருக்குது, பசங்க இருக்காங்க, எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை கணவர் இருக்கார், எல்லாமே ஓகே தான். ஆனால் வந்து வேலை சரியாக அமைய மாட்டேங்குது, வேலையில் வந்து சிக்கலை வச்சுருக்கு. அப்போது ஏதோ ஒரு பக்கம் தான் உங்களுக்கு கஷ்டத்தை வைக்கும். அந்த கஷ்டத்தை நீங்கள் எப்படி சமாளிக்கணும், அது சமாளிச்சிடலாம். அந்த சமாளிக்கக்கூடிய தன்மையை அந்த குரு கொடுத்துரும். கண்டிப்பாக உங்கள் பக்கத்துலேயே இருக்கும் எல்லாமே. உங்களுக்கு சமாளிக்கக்கூடியதும் உங்களை நீங்கள் வழி நடத்தக்கூடியதும் எல்லாமே குரு பக்கத்திலே கொடுத்துட்டு தான் உங்களுக்கு கஷ்டத்தையே கொடுப்பார். அது வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அது வந்து அதை சுயமாக முயற்சி பண்ணி எடுக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இது அஷ்டமாதிபதி தசை இல்லையா, சொந்தங்கள் நிறைய உங்களை விட்டு விலகி இருக்கும். நட்பு வட்டாரெல்லாம் கொஞ்சம் விலகி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறத வந்து எடுபடாது, சபைக்குள்ளே எடுபடாது, அதெல்லாம் குரு தசையில் அது மாதிரியெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் வந்து சமாளிச்சிங்க, எப்படியா இருந்தாலும் சமாளிச்சிங்க. இப்போ சனி வகரத்துக்கு நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம். சனி பகவான் வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். வாரிசுகளோட வளர்ச்சி, குழந்தைகள் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வளர்ச்சி நல்லாயிருக்கும், அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இடம் வாங்குறதோ இடம் விற்கிறதோ ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அது சிறப்பு. வண்டி வாகன சேர்க்கை குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். என்னென்னலாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து இப்போ தடையாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த தடைகள் இப்போ விலகும். இந்த 8ஆம் அதிபதி தசையில் நீங்கள் வந்து அந்த குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி வக்கரமானாலும் சரி, சனி வக்கர நிவர்த்தி காலத்துலேயும் இதுதான், குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த தசைக்கு தொழில் செய்ய நபர்களுக்கு நான் கொஞ்சம் கேரண்டி கொடுக்க மாட்டேன். எப்போவுமே தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொல்லுவேன். ஏன்னா எது கொடுத்தாலும் உஷாராக இருங்க. நல்லா போயிட்டுருக்குனால உஷாராங்க, இல்லை கஷ்டத்தில் போயிட்டுருக்குனால உஷாராக தொழில் பண்ணுங்கள். இது மட்டும்தான். ஏன்னா நல்லா கொடுத்துட்டு மணி லாக் பண்ணி விடும், அது மாதிரி பண்ணோம் இந்த குரு. அதனால் கவனத்தோடு ட்ராவல் பண்ணுறது நல்லது. அடுத்து வந்து சனி தசை. மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் சனி தசை. சனி பகவான் இந்த ராசிக்கு வந்து 9 குடை கிரகம், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு. இதில் 19 வருஷத்தில் முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம், நம்ம இப்படி தான் நிறைய சொல்லிட்டு வரோம். ஏன்னா லக்னத்தை பிரிக்கும், அந்த சென்ட்ரு பகுதிங்கிறது லக்னத்தை பிரிக்கும். அதாவது சுக்கிர புத்தி வரைக்கும் ஒரு பார்ட்டு, சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தியிலிருந்து பின்னாடி அந்த சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி வரைக்கும் ஒரு பார்ட்டு. இது வரைக்கும். ஏன்னா குரு புத்தியே இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யாது, குரு தசையே நன்மை செய்யாது. இப்போ குருவே நன்மை செய்ய மாட்டார் அந்த ராசிக்கு. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு எல்லாமே, குரு எல்லாமே ஒரே பார்ட்டாக உக்காந்துருப்பாங்க, மறைவு ஸ்தானங்கள்லேயே இருக்கும் எப்படி பார்த்தாலும். அதனால் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு யாராருக்கெல்லாம் நல்லது நடக்கும், எந்த லக்னக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர காலம் நல்லது அப்படின்னாக்கா, செவ்வாயோட லக்னமாக வந்தீங்கன்னாக்கா, சூரியன் சந்திரனோட லக்னமாக வந்தீங்கன்னாக்கா, குருவுடைய லக்னமாக வந்தீங்கன்னாக்கா சிறப்பு. அப்படி எடுத்துக்கலாம். பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் நல்லாயிருக்கும். இப்போ முதல் 10 வருஷத்தில் கஷ்டப்பட்டுன்னு வரீங்க, இப்போ சனி தசை ஆரம்பிச்சிலேருந்தே எனக்கு கஷ்டம் சார். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சனி வக்கரமாக இருந்தால், அதாவது யோகாதிபதி வக்கரமானா யோக பலன்களை கொடுக்காது. அப்போ ஆரம்பமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும், ஒரு இடமாட்டத்தை கொடுத்துட்டு அங்கே வளர்ச்சி இல்லாமல் பார்க்கும். இல்லை அங்கே வந்து
ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையில் வந்து நெருக்கடிகளை கொடுத்துட்டே வரும். பரவாயில்ல ஏதோ போயிட்டுருக்கு சார், வளர்ச்சியும் இல்லை டவுனும் இல்லை அப்படியும் ஒரு சில பேருக்கு உண்டு. மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, நிறைய மனசு ரீதியாக கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க. ஏதோ ஒன்று இப்போ வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் உங்கள் சுய ஜாதகத்தில் அது நல்லா இருந்துச்சுனாக்கா, வேலையை கொடுத்துட்டு குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும். அது மாதிரி தான் எடுத்துக்கிறோம். இது மாதிரி இருக்கும்போது இப்போ சனி வகர காலம் ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ வேலையில் மாற்றம் உண்டு. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க, நல்லபடியாக போச்சு சார், பரவாயில்ல நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா பின்னாடி வரக்கூடிய 9 வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னாக்கா, அடுத்து வரக்கூடிய 7.5 சனி அதை தாக்கம் இப்போயே தெரிய ஆரம்பிக்கும். இந்த வக்கர காலங்களே அது காட்ட ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக தொழில் பண்ணுறது நல்லது. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு. இப்போ முதல் 10 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரேன் சார், எப்படி பார்த்தாலும் லக்கணம் சூரிய லக்கணம், சந்திர லக்கணம், இல்லைனா செவ்வாயோட லக்கணமாக தான் இருப்பீங்க நீங்கள். அந்த லக்கணத்துக்கு வந்து முதல் 10 வருஷம் கஷ்டத்தை தானே கொடுக்கும். அப்போ பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். அதே மாதிரி பின்னாடி இப்போ 9 வருஷத்தில் நல்லா இருக்கு சார் அப்படின்னா சூப்பராக இருக்கும், ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் நல்லபடியாக போயிட்டுருக்கு சார், பரவாயில்ல அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே போகும். சனி வக்கரம் அப்படிங்கிறது பெருசாக கஷ்டங்களை கொடுக்காது, ஒரு சில தடை தாமதங்களை கொடுத்தாலும் நிவர்த்தி கொடுத்துரும். கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த சனி தசை முடிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் இருக்கலாம், இல்லை 7 சனி ஆரம்பித்து ஜென்ம சனியில் கூட அந்த தசைங்கிறது மாதிரி புதன் தசை ஆரம்பிக்கலாம். அதாவது அந்த தசை முடியணும், அந்த தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கடைசியில் குரு புத்தியில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நெருக்கடியில் இருப்பாங்க. இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துலலாம் குரு மாட்டிருந்ததுன்னு வச்சிங்களேன், நிறைய நெருக்கடி. அது வந்து சனி தசையில் எந்த அளவுக்கு சம்பாதிச்சாங்களோ இப்போ அந்த சனி தசை கடைசி பகுதியில் வந்து நிறைய லாக் ஆகிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுறது நல்லது. வேலையில் இருந்தால் கூட நிறைய நெருக்கடிகளை இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். இப்போ சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது பரவாயில்ல. இப்போ வந்து சுப விசேஷம் நடக்கலையா, அந்த சுப விசேஷம் நடக்கும். சொத்து ரீதியாக யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும், அந்த சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். இடம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எப்படி இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும், அந்த இடம் சம்மந்தமான பிரச்சனை, பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வக்கர காலங்களில் நிவர்த்தி ஆகும். நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சுப விசேஷம் வந்து பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்லாம் நினச்சிருப்பீங்க, வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கலாம் கூட இப்போ நடக்கும். வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அடுத்து புதன் தசை 60 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி, 5 கூடைய கிரகம். இந்த புதன் தசையில் இருக்கிறவங்க கவலையப்பட தேவையில்லை. உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி சனி வக்கரமாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இடமாற்றங்கள் உண்டு, தொழில் மாற்றங்கள் உண்டு. இன்னொன்று வேலை ஏதாவது போயிட்டு இருந்ததுனாக்கா அந்த வேலையில் கூட கொஞ்சம் சிக்கல் வந்து மாறும். எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நீங்கள் நிறுத்தி நிதானமாக யோசித்து பார்த்து முடிவு எடுக்கிறது நல்லது. பெரிய அதாவது முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள், வாரிசுகளோட வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி நல்ல ஒரு ஏற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். இதில் டாக்குமெண்ட்ஸில் மட்டும் கையெழுத்து போகிறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சொத்து பிரிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இது மட்டும்தான். நீங்கள் எந்த சொத்து வாங்கினாலும் சரி, இடம் வாங்கினாலும் சரி, வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில பேர் வந்து வாங்க மாட்டாங்க இல்லையா, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் வாங்கக்கூடியவர்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. பூர்வ புண்ணியசான அதிபதி தசையே எப்பவுமே பின்னாடி வரக்கூடிய தசை நல்லாவே இருக்கும். 77 வயசுலேருந்து 84, 85 வயசு வரைக்கும் கேது தசை. கேது சிறப்பான தசை இல்லைன்னு சொல்லலை. பின்னாடி வரக்கூடிய தசை ஒரு சில பேருக்கு வந்து சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணும், ஒரு சில பேருக்கு வந்து குருவுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 2 இடம் தான் அந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு. கேது வந்து நிறைய உங்களுக்கு சோதனைகளை கொடுப்பார், எல்லாத்துலேயுமே யோசிக்க வைப்பார், நிறைய மன அழுத்தத்தை கொடுப்பார் அந்த கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு. அதுலேயும் குரு வீட்டில் இருந்தால் சொல்லவே தேவையில்லை, 8ஆம் அதிபதியோட வீடு. சொந்த பந்தங்களில் கொஞ்சம் நெருக்கடிகள் அந்த காலகட்டங்களில் உண்டு அந்த கேது தசையில். இப்போ சனி பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து கேது பகவான் இருந்தால், சனி பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தால், இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கிறது நல்லது. வேலையில், தொழிலில், உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது வரைக்கும் மருத்துவம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் கிளியர் ஆகும். என்னதான் இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு சிறப்பு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வெற்றிக்குடைய நேரம் அப்படின்னு சொல்லலாம். கேது தசையில் நிறைய உங்களுக்கு வந்து கோயிலாக போக வைக்கும். இந்த 4-4.5 மாதத்தில் நிறைய கோயிலுக்கு போவீங்க, ஆன்மீக சுற்றுலா, அது மாதிரி நிறைய பிளானிங்கெல்லாம் போடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி வக்ர காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். நன்றி.